கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கும் சகோதர சகோதரிகள் மற்றும் விசுவாசிகள் கவனிக்கலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய மேசியாவும் உங்களை ஆசீர்வதிப்பார்களாக. நான் உங்கள் சகோதரன் வேத ஆராய்ச்சியாளன் ஜேம்ஸ். நம்முடைய ஒரே நோக்கம் பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்ச்சி செய்து அதில் உள்ள உண்மைகளை கண்டறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அப்படி இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்கலாங்க. நம்முடைய ஜீவனுள்ள தேவனுடைய கருத்துல நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இந்த பூமியில் வாழ்ந்த ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவர்தான் ஆபிரகாம். அவர் ஒருத்தர் தான் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த பூமியில் வாழ்ந்த மனுஷர்களிலேயே நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ்ந்த மனுஷன். அவர் தனக்கான ஆசீர்வாதங்களையும் தன் சந்ததிகளுக்கான ஆசீர்வாதங்களையும் இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டவர். அவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை ஜீவனுள்ள தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கலாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவ்வளவு ஆசீர்வாதங்களை ஆபிரகாம் பெற்றிருக்கிறார். கவனிக்கலாம். அவருடைய சரித்திரத்தை வேதத்துல எங்க கண்டுகொள்ளலாம் அப்படின்னா, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முடிய ஆராய்ச்சி செஞ்சா ஆபிரகாமினுடைய சரித்திரத்தை அறிஞ்சுக்கலாம். அவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்னா, தேவன் அவரை அழைக்கிறாரு. அழைத்து, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அங்க உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு. அதற்கு பிறகு உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல பெருகவே பெருக பண்ணுவேன் சொல்றாரு. அதற்கு பின்பு ஒரு தேசத்துக்குள்ள கூட்டிட்டு போறார். கானான் தேசத்துக்குள்ள கூட்டிட்டு போய் இந்த தேசத்தை சுற்றி திரி, இந்த தேசத்தை இனி இந்த பூமியில் பிறக்க போகிற உன் சந்ததிகளுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இது ஆபிரகாமுக்கு தேவன் செய்த ஆசீர்வாதம். அதற்கு அடுத்த ஆசீர்வாதம் கவனிச்சிங்க அப்படின்னா, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தையும் தேவனிடத்துல பெற்றுக்கிறார். இப்ப என்னென்ன பெற்றிருக்காருன்னா, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், ஒரு கானான் தேசத்தை காமிச்சு அந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. உன் சந்ததிக்குள்ள பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அப்ப இந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றா இனி வருகிற நாட்கள்ல ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம். இது நம்முடைய பரிசுத்த வேதாகமான உலக சரித்திர உண்மைகளை உள்ளடக்கிய புத்தகத்தில் உள்ள சரித்திர உண்மைகள். வாழ்த்துக்கள்.